என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும். இதே நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க சாப்பாடுக்கு வச்சு கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணக்கப்புறமாட்டி தோல் எல்லாமே சீவிடுங்க. சீவினக்கப்புறமாட்டி நம்ம உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணுறோம் இல்லையா, குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணுங்கள். பெருசு குட்டி அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா குட்டி வந்து சீக்கிரம் வெந்துடும், பெருசு வேகிறதுக்கு நேரமாகும். அதனால் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஒன்று போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறமாட்டி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றுனக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி அதில் வந்து உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி, கறி மசால் பொடி, வத்தப்பொடி, இந்த 3 பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பொடி எல்லாமே வந்து எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்து முடிச்சக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சு கூட தனியாகவே சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.